ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் நேற்று இரவு பார்வதி அமித் கூட ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. அது ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதில் கனியோடைய முகத்திரையை கிழித்து தொங்க விட்டார் பார்வதி அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடு இரவில் இல்லை அதிகாலையில் பார்வதி ஒரு அதிர்ச்சி முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லைக், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் கனி அவர்களுடைய முகத்திரையை அமித் முன்னாடி சும்மா கதற கதற நம்ம தலைவி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டா. இந்த பார்வதி தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆனால் அவள் என்னன்னா கம்மு பக்கத்தில் போய் எனக்கு கண்டென்ட் வேணும் உட்காந்து படுத்துட்டு கிடக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த பார்வதி வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கனி வந்து ஒரு சுவர் காவு வாங்குற மாதிரி தான் வாங்கிக்கிட்டே இருக்கா. சரியா? அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து எல்லாமே குரூப்பிசம் தான் பண்ணுறா. பெரிய ராஜதந்திரம் அவளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரம்யா மேலே அவளை போட்டு மைண்டில் வச்சு அவளை கேமை ஸ்பாயில் பண்ணிட்டா. அடுத்து ரம்யா நமக்கு எதிராக மாறுறா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவையே போட்டு தள்ளுறதுக்கு அவங்க டீமை வச்சு பிளான் பண்ணி முடிச்சா. நீ வேணால் பார்த்தோன்னா தெரியும் உனக்கு. எஃப்ஜே, சபரி எல்லாம் ரம்யாவை போடுவானுங்க. விக்ரம் எல்லாம் ரம்யாவை போடுவானுங்க. ஸோ அவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் வந்து நம்ம கனி போட்டு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆமாம்ல, அப்புறம் எஃப்ஜேவை அடிமையாக யூஸ் பண்ணுவா. அவனுக்கு வந்து இந்த ராணிக்கெலாம் வீசுவாங்கல்ல, சாமரம் வீசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எஃப்ஜேவை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. சபரி இன்னொரு அடிமை. எஃப்ஜேவையும் சபரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்றைக்குமே சபரி எஃப்ஜே அவங்க விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. கரெக்டாக பிடிச்சிட்டா. அநியாயம் பண்ணால் கூட நியாயம்தான் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அவங்களும் கனிக்கு வந்து சொம்படிப்பாங்க. சபரி இவ்வளோ நாள் ஆச்சு கேம், ஏன் இன்னும் அவன் வெளியே தெரியல அப்படின்னா முழுக்க காரணம் கனி. விக்ரம் அவனும் சாதாரண விஷயம் கிடையாது. கனி ஒரு பயங்கரமான ஒரு ஆள்னா விக்ரம் வந்து அதுக்கு மேலே ஒரு ஆள். ஸோ அவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு 3 பேரை வச்சு கேம் அனுப்பிட்டு இருந்தான். ஒன்று சுபிக்ஸா, இன்னொன்று வியானா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அரோரா. இந்த 3 பேரும் தனக்கு எதிராக திரும்ப விட மாட்டான். எமோஷ்னலாக அட்டாக் பண்ணி அவங்கள எஃப்ஜே அந்த வியானாவோட லவ் ட்ராக் கூட இந்த மூதேவி சொல்லி தான் நடக்குது அப்படின்றத முதற்கொண்டு எல்லா டைமென்ஷன் ஆஃப் ஏ கேமும் புட்டு வைக்கிறான் பார்வதி அமித் கிட்ட. நான் கேட்குறேன், இந்த அளவுக்கு கூர்மையான ஒரு புத்தி பார்வதி தவிர அந்த வீட்டில் இருக்கவங்க யார் இருக்குது? ஆனா வினோத் டாஸ்க் ஆடுவார், காமெடி பண்ணுவார், ஜீரோ நாலேஜ் அபவுட் கேம். திவ்யா ஒன்றுமே பண்ண மாட்டா. அவளுக்கு வந்து கானா வினோத், பார்வதி மற்றும் கமருதீன் மம்பளுக்கு மட்டும்தான் அவளுக்கு வேலை. மற்றபடி கேம்னா எத்தனை கிலோ அது எங்கே கிடைக்குன்னு கேட்பா. சாண்ட்ரா வெறும் அழுகிறதுக்கு தான் லாய்க்கு. கனி ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. வேறு யார் இருக்கா பார்வதி தவிர கேம் விளாட்றதுக்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பார்வதியுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதை பிக் பாஸ் சீசன் 9 புரிந்து கொள்ளும். ஸோ ஷீஸ் பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது தான். ஆனால் கமரு கூட இல்லாத வரைக்கும், கமரு கூட இருந்தான்னா அவளும் திவ்யா மாதிரியும் கானா வினோத் மாதிரியும் சரி கேமை தொலைச்சிட்டா, ஏதோ ஒன்று பண்ணுறா அவளுக்கு ப்ளஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். இதை மட்டும் தூக்கி போட்டான்னா பாரு வந்து பிக் பாஸ் சீசன் 9 குயின் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தூக்கி போடுவாளா அப்படிங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, பார்வதி அப்படி என்னப்பா முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அம்மா வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். கமருதீன் வந்து லைட்டாக டபுள் கேம் மாறுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அமித் ஒரு லீடு கொடுத்தாரு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? அந்த லீடு கொடுத்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் தோணிடுச்சு. உடனே என்ன பண்ணுறா, அம்மா வெளியே போகிறா. கிட்டத்தட்ட எல்லாம் தூங்கிட்டாங்க, இவன் மட்டும் தான் தூங்கலை. காலையில் இருக்கும். நடந்து போகிறா. அம்மா ஆமாம் வெயிட் பண்ணுறேம்மா. என்ன பேசுறதுன்னு தெரியலையம்மா. பதறிக்கிட்டே இருக்கா. அப்புறம் வந்து ஆனால் அம்மா என்ன சொல்கிறியோ அதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ என்ன சொல்கிறாங்களோ பார்வதியோட அம்மா அதை அப்படியே கேட்டு கேமில் கொடுத்தாலே போதும். ஏன்னா
வாட்டர் மிலன் தான் பேட் டச்சுன்னு சொன்னார். இவ சொன்னது அன்வான்டட் டச். அதை திருச்சி பேசினாங்க. அது தெரியாமல் திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச்ன்றா. ஸோ இது எதையும் வந்து போய் இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஃபேக் அலிகேஷன். சாண்ட்ராவும் திவ்யா தான் திருப்பி உள்ளே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வெளியே வந்து இப்படி போயிருக்கு, இது தப்பா தொட்ட அப்படின்னு சொல்லி. நான் இருக்கா. ஸோ இது காரணம் 3 பேர் தான், வாட்டர் மிலன், திவ்யா, சாண்ட்ரா. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நம்ம திவ்யா அது பாரதியார் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன்ல, அவளுக்கு கேமிங் இன்னுமே தெரியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபேக் அலிகேஷனை பார்வதி அம்மா வந்து அது ஃபேக் அலிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்வதிகிட்டங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.